தமிழ்நாட்டின் மின்வாரியத்தின் நிதிநிலை மற்றும் கடன் சுமை கொள்முதல் விவரங்கள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை இன்று அத்துறையின் அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிடுகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையாக வழங்க கேட்கலாம். ஜெயலானி, உங்கள் தகவல்கள் என்ன? வணக்கம் ஜெயா. தமிழகத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது மின்சாரத்துறை. இந்த மின்சாரத்துறையில் கடந்த 5 ஆண்டு காலமாக நிதிநிலை என்பது மோசமாக சென்று கொண்டிருப்பதாக தொடர்ச்சியாக பல தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மின் வாரியத்தின் கடன் சுமை என்பது 2 லட்சம் கோடியையும் அதிகமாக அதிகரித்திருக்கிறது. இழப்பு என்பது 1.80 லட்சம் கோடி அளவிற்காக மின் வாரியத்திற்கான அந்த இழப்பு என்பது இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக மின்வாரியம் சார்பில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை அத்துறையின் அமைச்சர் நிர்மல்குமார் மேற்கொண்டு வருகிறார். அதனை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அவர் மின்சாரத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக தொடர்ச்சியாக மின்வாரிய தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டார். அதில் முன்பு இருக்கக்கூடிய ஆவணங்களை ஆய்வு செய்ததில் முறைகேடில் ஈடுபட்ட 2 அதிகாரிகள் உடனடியாக பணியிலிருந்து நீக்க அவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த நடவடிக்கையை மேற்கொண்டதற்கு பிறகாக தொடர்ச்சியாக அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது மின் வாரியத்தின் பல்வேறு முறைகேடுகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. அவற்றை அடிப்படையிலிருந்து சரி செய்ய வேண்டும். அதற்கான பணி என்பது எங்களிடம் இருக்கிறது. எனவே அதனை அடிப்படையிலிருந்து சரி செய்து மின் வாரியத்தை கடலில் இருக்கக்கூடிய இந்த மின் வாரியத்தை லாபத்தை நோக்கி இயங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்பதாக தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் மின் வாரியத்தில் பல்வேறு நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில தான் ஏற்கனவே தமிழ்நாடு நிதிநிலை தொடர்பாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார், வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த வெள்ளை அறிக்கையிலும் மின் வாரியம் சார்ந்த தகவல்கள் என்பது இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக மின் வாரியத்தின் கடன் சுமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தொடர்பான அந்த அறிவிப்புகளில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில மின் வாரியத்தின் குறிப்பாக இந்த மின் வாரியத்தில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த 3 கழகங்கள்ல 3 நிறுவனங்கள்ல எந்த அளவிற்கான கடன் சுமை என்பது இருக்கிறது, அதை எவ்வாறு நாங்கள் தீர்வு காண போகிறோம் என்பது தொடர்பான விரிவான விவரங்களோடு இன்று காலை 10:30 மணி அளவிற்காக மின் வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் 6வது தளத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அந்த வெள்ளை அறிக்கையை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட இருக்கிறார். இது மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான காரணம் என்றால் கடந்த 5 ஆண்டு காலமாக மின் வாரியத்தின் கடன் சுமை என்பது ஒவ்வொரு ஆண்டும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது. எனவே இதனை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் மின் வாரியத்தின் அடிப்படையை மாற்ற வேண்டும், கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு தகவல்களை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஏற்கனவே முன்பாக நம்ம தெரிவித்திருந்ததை பார்க்க முடியும். இந்த நிலையில அவர் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக திடீர் மின்வெட்டு என்பது ஆங்காங்கே ஏற்பட்டது. அந்த மின்வெட்டை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் உடனடியாக குழு அமைத்தார்கள். குறிப்பாக 10 பேர் கொண்ட குழு அமைத்தார்கள். 125 ரோந்து வாகனங்களை திறந்து வைத்து அந்த மின்வெட்டை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இது ஒருபுறம் இருக்க அந்த மின் தடையை சீரமைப்பதற்காக அடுத்தடுத்தாக பல்வேறு நடவடிக்கைகளும் அறிவிப்புகளையும் தமிழக அரசு சார்பிலும் மின்வாரியம் சார்பிலும் எடுக்கப்பட்டது. குறிப்பாக 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடர்ச்சியாக அந்த டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்வது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகாக 300 பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு என்பது வழங்கப்பட்டது. அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மத்தியில் பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் சார்பில் TNPSC மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பணியாணை என்பதையும் வழங்கியிருந்தார்கள். இப்படி மின்வாரியத்தின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அடுக்கடுக்காக அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது மின்வாரியத்தின் நிதிநிலை எந்த அளவிற்கு இருக்கிறது, மின்வாரியத்தின் கடன் சுமை எப்படி இருக்கிறது, இந்த கடன் சுமையிலிருந்து எப்படி மீட்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அதே போன்று மின்வாரியத்தின் கொள்முதல் நிலவரங்கள் எந்த மாதிரி இருக்கிறது என்பது தொடர்பான விரிவான விவரங்களை இன்று காலை 10:30 மணி அளவிற்காக துறையின் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட இருக்கிறார். மின்வாரியம் வெளியிடும் வெள்ளை அறிக்கை குறித்தான தகவல்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.